வணக்கம் மக்களே. உங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு நல்லாவே தெரியும். நான் தான் சிறுகடிக்க சீரியலை வச்சு வாய் வேற அடிக்கடி குழந்தைங்க வயசாகிட்டே போதில்ல. சிறுகடிக்க ஆசை சீரியலோட மாமியார் விஜயாங்க. என்னை எல்லாரும் மனசுலையும் விளங்காத மாமியாரா நினச்சி வச்சிருக்கீங்க. நான் என்னங்க பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்தியன் மாம்ஸ் எல்லாருக்கும் இருக்க ஐடியா தான் எனக்கும். எனக்கு மொத்தம் 3 பசங்க. 3 பேரையும் நல்லா தான் படிக்க வச்சேன். சாரி, அதில் 2வது பையன் முத்து மட்டும் ஒழுங்காக படிக்க மாட்டேன்ட்டான். அவன் ஒரு கலிசடை, அவனை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மிச்சம் 2 பசங்களையும் நல்லா தாங்க படிக்க வச்சேன். எல்லா தாய்க்கும் என்னங்க பெருசாக ஆசை இருந்துட போகுது. நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து, நல்ல பொண்ணை விட இந்தியன் மாம்ஸ்க்கெல்லாம் பெருசாக என்ன ஐடியா, என்ன ஆசை இருந்துட போகுது, ஒரு நல்ல படித்த பணக்கார மருமகளாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நாமளும் அப்படியே செட்டில் ஆகணும், அப்படி தானே நினைப்போம். அதே தாங்க நானும் நினச்சேன். கடைசியில் என்ன வில்லிங்கிறாங்க எல்லாரும். சரி, எதுக்கு பேசிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏய் மீனா, மணி 7 ஆச்சு, காஃபி எங்க? இந்த வீட்டில் இதே வேலையா போச்சு. எப்போ பார்த்தாலும் நானே காஃபி எங்க அப்படின்னு கேட்கறனால தான் வில்லியா போர்ட்ரேட் ஆகிறேன் போல. இவளே கொண்டு வந்து கொடுத்துட்டா எனக்கு என்ன பிரச்சனை? மணி 7 ஆகுது. குட் மார்னிங் அத்தை. இதோ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அத்தை. நாங்கெல்லாம் அந்த காலத்துல 5 மணிக்கு எழுந்திருச்சு கவு கிட்ட போய் பால் கறந்து ஃபில்டர் காஃபி போட்டு கொடுப்போம் எங்க மாமியாருக்கு. இப்ப இருக்க மருமகெல்லாம் அப்படியா இருக்காங்க? பகவானே, காலம் கலிகாலம். ஆண்டி, நீங்க ஃபில்டர் காஃபி போடுறீங்க, நாங்க காஃபிக்கு ஃபில்டர் போடுறோம், அவ்வளவுதான். என்ன மீனா, இது ஒரு பைத்தியம். சுருதி, உனக்கு காஃபி எல்லாம் போட தெரியுமாமா? ஆன்டி, டோன்ட் கால்டு சுருதி, மை நேம் இஸ் ஸ்ருதி. அத்தை, இந்தாங்க அத்தை காஃபி. ஸ்ருதி, நீங்களும் எடுத்துக்கோங்க. ஆன்டி, எனக்கு காஃபி எல்லாம் போட தெரியாது. ஆனா யாராச்சும் காஃபி போட்டு கொடுத்தா விதவிதமா ஃபில்டர் போட்டு அதை ஸ்டோரி போட தெரியும். உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஆன்டி, நீங்க தான் பூமர் ஆன்டியே. இதுக்கு கொழுப்பு பாத்தீங்களா? பேசட்டும். ஆமாமா, நீ ஏமா காஃபி எல்லாம் போட கத்துக்கணும்? நீ நல்லா காஃபியை போட்டு ஃபில்டரை போடு. அதெல்லாம் ஒன்னும் இல்லாத வீட்டுல இருந்து வந்தவங்க தான் போடணும். நீ நல்லா பணக்கார மருமக தானே, உனக்கு காஃபி போட தெரியலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நீ எல்லாம் பெஸ்ட் மருமகங்கிற ப்ரொமோஷன்ல வாங்கிட்டு கம்முன்னு இருக்க. அதுக்கெல்லாம் வழி இல்லாதவங்க தான் காஃபி எல்லாம் போட்டு கொடுக்கணும். அம்மா, என் பொண்டாட்டி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஒண்ணும் இல்லாத வீட்டுல இருந்து வந்தவன்லாம். நீங்களும் தான் மலேசியா மருமகன் ஒருத்தைய கூட்டிட்டு வந்தீங்க. அவன் மட்டும் என்ன மலேசியா மருமகளா? மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லாத மருமக. அப்படி உள்ளவங்களெல்லாம் நம்புறீங்க. ஆனா என் பொண்டாட்டி ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு தான் தெரியல. மீனா, எனக்கு சவாரிக்கு ரெடி ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், பாய். என் பொண்டாட்டி எல்லாம் எதுவும் சொல்லாதீங்கம்மா, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். நான் யாருன்னு தெரியும்ல. இதான் ஒரு கிறுக்கு பையங்க. என் 2வது பையன் முத்து. இவன் பொண்டாட்டி தான் அந்த ஒன்றும் இல்லாதவ. இந்த முத்து சீரியலோட சொத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் ஒரு வெத்து, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி, இவனை பத்தி பேசி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஏய் மீனா, உங்க வீட்டுல ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க, ஒன்னும் இல்லாம வந்துடுற, எப்படிதானோ போ. நாளைக்கு காலையில என்ன சாப்பாடு செய்யணுமோ போய் செய்ய போ. அம்மா, இனிமே என் பொண்டாட்டி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அவ்வளவுதான் எனக்கு கோவம் வந்துடும். ஆட போட புண்ணாக்கு, சும்மா பொசகடுத்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான். போப்பா, சவாரி வந்துருச்சுனால போ. இவன் மாமியார் வீட்டுல ஒரு செயின் கூட போடல. அட்லீஸ்ட் ஒரு இட்லி சட்டி கொடுத்தாங்களா? ரைஸ் குக்கராச்சும் கொடுத்தாங்களா? மிக்ஸி கொடுத்தாங்களா? ஒன்னும் இல்லை. பேச்ச பாருங்க. அத்தை, நான் என்ன பொண்ணா இல்லை சரவணா ஸ்டோரா? உங்க பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா, இல்லை பாத்திர கடையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? ஏன் இவ்வளோ கேட்குறீங்க? எப்பயுமே ஒரு பொண்ணுக்கு அவ என்ன கொண்டு வர்றாங்கிற பொண்ணை பார்க்க கூடாது அத்தை, அவளோட மனசு பார்க்கணும். புரிஞ்சுக்கங்க அத்தை, புரிஞ்சுக்கங்க. மீனா, உன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உனக்கெல்லாம் நல்ல மருமகன் ப்ரொமோஷன்லாம் கொடுக்க முடியாது. போய்
காலையிலக்கு பொங்கலும் நல்லா வடையும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணு. வந்துட்டா அப்படியே. சீரியலில் ஹீரோயினா அப்படியே ஸ்லோவாக தான் பேசணுமா? எத்தனை காலத்துக்கு தான் இந்த ட்ரெண்டை ஓட்ட போகிறாங்களோ தெரியல. இதெல்லாம் மாமியார் கேரக்டர்லேருந்து கேட்குறதுக்கு காது வெடிக்குது. ஐயோ அத்தை, இந்த வீட்டில் ஷிஃப்ட் டைம் போக ஓவர் டைமில் வேற நான் வேலை பார்க்குறேன். என் மேலே ஏன் உங்களுக்கு கருணையே வரமாட்டேங்குது. எனக்கு நீங்கள் ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, நல்ல மருமகன்லாம். அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? உனக்கு ப்ரொமோஷன் வேணும்னா மைக்ரோவன், கோல்டு செயின், டிவி லிஸ்ட்டு கொடுக்குறேன், எல்லாம் வாங்கிட்டு வரிய. ஐயோ இந்த மாமியார் வேற செவிடா இருக்கு. ப்ரமோஷனை வச்சுட்டு நான் என்னத்த பண்ண போறேன்? எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன். பொண்ணுங்களுக்கு காசாத்த முக்கியம், பணத்தை விட பாசம் தான் முக்கியம். புரிஞ்சுக்கோங்க. உங்க ப்ரமோஷன்லாம் வேண்டாம். நல்ல மருமகளா, நல்ல மருமகள். ஆண்டி நீங்க பண்றது கிரைம் ஆண்டி. நான் எந்த கிரீம் பண்ணேன்? இது ஒரு லூசு. நான்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வரையில மிக்சி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏன் இப்போ இருக்க வீடு கூட எங்கள் அப்பா கொடுத்து அனுப்பி வச்சாரு. ஹாப்பி ஒய்ஃப், ஹாப்பி லைஃப்னு. நவ் லுக் அட் மீ. ஹாப்பியாக இல்லை இருந்தாலும் இருக்கேன்ல. இதெல்லாம் வேணும். அட என்ன விடுங்க, தமிழ்நாட்டில் இருக்க எல்லார் வீட்லேயும் போய் கேட்டு தான் பாருங்களே மாமியாருங்கள. என்ன பெருசாக கேட்டேன்? 3 பையனை பெற்றுட்டேன். அதனால வரதட்சணை கேட்க தானே செய்வாங்க. பையனை பெற்று வளர்த்து பொண்ணு வீட்டில் மட்டும் என்ன சும்மாவா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க? பையன் நல்ல வேலையில் இருக்கானா, வீடு இருக்கா, கார் இருக்கா, எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் மட்டும் ஒரு 4 பவுன் செயின் போடு, மிக்சியை கொண்டு வா, கார் கொண்டு வான்னு கொடுத்தா அது மட்டும் வரதட்சணை கொடுமையா? இதெல்லாம் என்னங்க நியாயம்? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மாமியார்லாம் வீடியோ பார்க்காம இருக்க போறீங்க. அத்தை என்னால டவுரி எல்லாம் கொடுக்க முடியாது. என்னடி வாய் நீளுது? ஆமா, டவுரி வாங்குறதும் கொடுக்கறதும் சட்டப்படி குற்றம். ஐபிசி செக்ஷன் 498A என்ன சொல்லுது தெரியுமா? இதெல்லாம் இல்லீகலத்தை. இல்லீகலோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் நேத்து கூட தான் பரமேஷ் மகளுக்கு கல்யாணம். பையனுக்கு பார்த்த பொண்ணுக்கு 100 பவன் நகை, 80 லட்சம் ரூபாய்க்கு காரு எல்லாம் தான் வச்சாங்க. என்னமோ என்னைய சொல்ல வந்துட்டா இவ. ஆண்டி இது பெரிய கிரைம். திணி பண்டாரம், என்ன எப்ப பார்த்தாலும் கிரீமுன்ட்டு இருக்க? அதெல்லாம் உன் புருஷன்ட்ட போய் கேளு. மீனா, அவ ஏதோ கிரீம் கேட்கறா பாரு, செஞ்சு குடுடி. அத்தை ஸ்ருதி கிரைம்னு சொல்றாங்க. கிரைம்னா குற்றம். நீங்க டவுரி ஹராஸ்மெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு ஐபிசி செக்ஷன் 498A படி கம்ப்ளைண்ட் பண்ணா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 படி 5 வருஷம் ஜெயிலு, 15,000 ரூபாய் ஃபைன் போடலாம். தெரியுமா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னாலலாம் டவுரி கொடுக்க முடியாது. இனிமே டவுரின்னு வாயை திறந்து கேட்டீங்க அவ்வளவுதான். ஐயோ இவ என்ன இப்படி பேசுறா? வரையில ஒரு குக்கர் கொண்டு வர தெரியலனாலும் நல்ல ப்ரெஷர் ஏத்துறா. ஆமா, இவ தான் படிக்காத தற்குறியாச்சே, இவளுக்கு எப்படி லீகல் பாயிண்ட் எல்லாம் நல்லா தெரியுது. ஐயோ அத்தை, நான் தான் கொஸ்டின் மார்க் யூடியூப் சேனல் பாக்குறேன்ல, அதுல இருந்து தான் இதெல்லாம் கத்துக்கிறேன். மக்களே, டவுரி வாங்குறதும் குற்றம், கொடுக்கறதும் குற்றம். ஸோ இனிமே முடிஞ்ச அளவு யாரும் வரதட்சணை வாங்கவும் செய்யாதீங்க, கொடுக்கவும் செய்யாதீங்க. மோஸ்டா உங்க குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுங்க. அவங்களே அவங்க லைஃப்பை பார்த்துக்குவாங்க. அப்புறம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஸ்டின் மார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் என் மாமியார் மாதிரி இருக்க மாமியாருக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாடா.